Dear friends and children, trip to Germany, Königssee தெற்கு ஜெர்மனியில் உள்ள பவேரியாவில் உள்ள ஒரு ஏரியாகும். இது மிக அழகான சுத்தமான ஏரியாகும். இதில் மின்சார படகுகளில் பயணிகள் பயணம் செய்யலாம். படகோட்டி படகில் நின்று ஆல்ப்ஸ் மலையை நோக்கி ட்ரம்பட் வாசிப்பார். இது இனிமையாக 7 முறை எதிரொலிக்கும். இந்த ஏரி குளிர்காலத்தில் உறைந்துவிடும். இது 8 கிலோமீட்டர் நீளமுடையது. இந்த ஏரிக்கரையில் புனித பர்த்தலோமியோ ஆலயம் உள்ளது. இது 16ஆம் நூற்றாண்டில் பாரக் ஆர்க்கிடெக்சர் ஸ்டைலில் கட்டப்பட்டது. இவர் இங்குள்ள விவசாயிகளுக்கும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கும் பாதுகாவலராக கருதப்படுகிறார். நியூஸ்வென்ஸ்டெயின் கேசில், ஸ்வான்ஸ்டோன் கேசில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆல்ப்ஸ் மலையில் ஒரு சிகரத்தில் ஜெர்மனிக்கு தெற்கே ஆஸ்திரிய எல்லையில் அமைந்த ஆல்ப்ஸ் மலையின் சிகரத்தில் கட்டப்பட்ட ஒரு அரண்மனை ஆகும். 2ஆம் லுட்விக் மன்னனின் தனிப்பட்ட அரண்மனையாக இது திகழ்ந்தது. அவர் 1886இல் இறந்தார். அதன்பின் பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து விடப்பட்டது. இந்த அரண்மனையை சுற்றி அகழிகள் இருந்திருக்கிறது. 2ஆம் லுட்விக் மன்னரும் ஜெர்மானிய இசையமைப்பாளரான ரிச்சர்ட் வேக்னரும் நெருங்கிய நண்பர்கள். அவர் அதனை கட்ட மன்னருக்கு பெரிதும் உதவினார். ஆனால் அவர் அது கட்டி முடிந்து பார்க்காமலே இறந்து போனார். எனவே மன்னர் அதனை நட்பின் கோவில் என்று ரிச்சர்ட் வேக்னர் நினைவாக பெயரிட்டார். அவரது பாடல்கள் அந்த அரண்மனையின் சுவர்களில் எழுதப்பட்டிருந்தது. பாடல்களுக்காகவே தனி அறையை அமைத்துள்ளார். அரண்மனைக்குள் ஒரு குகை இருக்கிறது. அதில் நீர்வீழ்ச்சி, செயற்கையான வானவில், இசைக்கருவிகள் நிறைந்த ஒரு அறை அமைக்கப்பட்டுள்ளது. இதனை அவரது நண்பனின் நினைவாக அமைத்துள்ளார். டிஸ்னிலேண்ட் ஸ்லீப்பிங் பியூட்டியின் அரண்மனை இதனை போன்றே வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆஸ்ட்ரியா இன்ஸ்ப்ரூக், ஆஸ்திரியாவின் 5வது பெரிய நகரான இன்ஸ்ப்ரூக் தைரோலின் தலைநகரமாகும். இது ஆல்ப்ஸ் மலையின் ஒரு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ளது. இன்ஸ்ப்ரூக்கில் 1964, 1976இல் வின்டர் ஒலிம்பிக்ஸும் 1984, 1988இல் வின்டர் பாரா ஒலிம்பிக்ஸும் நடைபெற்றது. இந்த நகரம் ஆல்ப்ஸ் மலை சிகரங்களுக்கு அடியில் உள்ள இதனை த ஜுவல் ஆஃப் ஆஸ்ட்ரியன் ஆல்ப்ஸ் என்று அழைக்கிறார்கள். இந்த நகரம் பனிச்சறுக்கலுக்கு தலை சிறந்த இடமாகும். குளிர்காலத்தில் பனி மூடப்பட்ட மலைகளையும் சிகரங்களையும் காணலாம். இங்கிருந்து 2-3 மணி நேரத்தில் கார் பயணமாக இட்டலி, ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு செல்லலாம். எனது பயணம் தொடரும். Thank you very much. May God bless you all.